சிவாய நம. குருவுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கணும். குரு பார்வை இருந்தாலே எல்லா கஷ்டங்களும் மறையும். குருவை நினைத்து பிரார்த்தனை செய்துட்டு இறைவனை நினைக்கும் போது கண்டிப்பாக இறைவனுடைய அருள் கிடைக்கும். குருவுடைய அருள் இல்லாம இறை அருள் இருக்காது. குருனா மாதா பிதா குரு தெய்வம். நீங்க செய்யற நல்ல விஷயங்கள், உங்ககிட்ட இருக்க நல்ல குணாதர்சங்கள், இது எல்லாம் கணிக்கை தான் குருவுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் கஷ்டங்களே அனுபவித்து கொண்டு இருக்க, நோயால் அனுபவித்து கொண்டு இருக்க, எந்த சுகத்தையும் நான் காணலை அப்படின்றவங்க குரு நாள் 2 விளக்கை ஏற்றி உங்களுடைய குருவை நீங்கள் மனசார நினைக்கணும். யாரெல்லாம் வழிபாடு செய்கிறீங்களோ கண்டிப்பாக இறை அருள் கிடைக்கும். குருனா யாருமா? நிறைய பேர் குருனா யாருமா, எந்த குருவை நான் வணங்கணும்? உங்கள் மனசுக்கு சாய்ராம், ராகவேந்தரா, சித்தர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்கள யாரையாவது ஒருவரை குருவாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். பிறகு தட்சிணாமூர்த்தி குரு, நவகிரகத்தில் குரு பகவான் மாதிரி குருமார்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள வழிபாடு செய்வதால் உங்களுக்கு நிச்சயமாக அவங்க வழிகாட்டலாக இருப்பாங்க. இறைவனாவது கண்கள் மூடி கொண்டு இருப்பாங்க, ஆனால் குரு என்றுமே தவம் இருந்து கொண்டே இருப்பாங்க. அந்த தவத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் வரம் கிடைக்கும். இது வேதத்திலேயே உண்டு. நீங்கள் வேதத்தில் அஷ்ட சித்தி வேத சாஸ்திர தியான முக்தியே சரள யோகம் சித்தி பிரணமே சாத்தியநாதம். எதை கேட்டாலும் குரு உங்களுக்கு வழிகாட்டலாக இருப்பதனால தான் குரு தவம் இருந்து கொண்டு இருப்பாங்களாம். அதனால் குரு என்றுமே தவம் இருந்து கொண்டு நமக்காக அவங்க இன்னமும் ஆத்மார்த்தமாக வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. அவங்களுக்கு மறுபிறவி இல்லை. அதனால அந்த ஆத்மா சரீரம் இல்லாத எந்த பிறவியும் இல்லாமல் அவங்க ஆத்மாவாக தான் இருப்பாங்க. நிறைய சித்தர்கள் மரக்கொடியாக மாறியிருக்காங்க, கல்களாக மாறியிருக்காங்க, காற்றாக மாறியிருக்காங்க, அக்னியால் மாறியிருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு சித்தர்கள் இதை போல் ஆத்மாவாக இன்னும் ஜீவமாக வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. அதனால் குருவிடம் நீங்கள் என்ன கேட்டாலும் அவங்க கொடுக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குது. அதனால தான் குருவை வழிபாடு செய்யணும். குருவுக்கு என்ன பிடிக்கும்? பால், பழம், இது 2 தான் அவங்களுக்கு பஞ்சாமிரதம், வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் இது 2 வயிற்று 2 பஞ்ச தீபங்கள், அதாவது 2 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக நன்மையாகும். பஞ்ச தீபம், 5 தீபம், 2 தீபம், எப்போவுமே ஒரு தீபம் ஏற்றக்கூடாது. 2 தீபங்கள் ஏற்றி உலகத்துக்காக ஒன்றும், குடும்பத்துக்காக ஒன்றும், இல்லை உங்கள் பிரார்த்தனைக்காக ஒன்றும், இந்த மாதிரி 5 தீபங்களோ 2 தீபங்களோ நீங்கள் ஏற்றிட்டு வரலாம். குருவிடம் ஒரு 2 தீபம் ஏற்றி உங்கள் பிரார்த்தனையை போடுங்க. பிரபஞ்சம் எல்லாமே நலமாக இருக்கணும்னா பஞ்ச தீபம், 5 தீபம் ஏற்றுங்க. கண்டிப்பாக நன்மையாகும். கடவுளிடம் சென்று நான் கடன் கேட்டிருக்கேன், எனக்கு கடன் அவங்க கொடுக்கணுன்னுட்டு கடவுளிடம் போய் கடனும் வாங்கிடுவாங்க. அந்த கடனை தீர்க்கிறதுக்கு வழி இல்லாமல் அதிகம் கடன் பற்று வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகப்பட்டு கொண்டு இருக்காங்க. கடவுளிடம் போய் நான் கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும், கடன் இல்லாத எனக்கு நிம்மதி வேணும், கடன் இருக்கவே கூடாதுன்னு வேண்டுதல் வைத்தால் கடனே இருக்காது. ஆனால் கடனும் எனக்கு வழிகாட்டு, கடன் வாங்குவதற்கு நான் இந்த மாதிரி கேட்டிருக்கேன், கேட்ட இடத்துல எனக்கு கிடைக்கணும்னு சொல்லுவாங்க. வீடு கட்ட லோன் வேணும், அதற்காக இந்த பிரார்த்தனை பூஜை செய்கிறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் கடவுள் எதை கேட்டாலும் அவர் கொடுக்க வேண்டிய கடமை தத்தஸ்துன்னு சொல்லி விட்டுடுவாங்க. கடனும் கடவுளுடைய ரூபத்தில் வரத்தை வாங்கிடுவாங்க. ஆனால் கடன் தீர்க்குவதற்கும் கடவுளிடம் கேட்பாங்க.
அப்போ எந்த குழப்பம், கடவுள் எப்படி உங்களுக்கு அந்த வரத்தை கொடுப்பாங்க? கடவுளிடம் வேண்டுங்க, கடவுளே எனக்கு கடன் இல்லாத நிம்மதியாக இருக்கணும், அதற்கு நான் என்ன செய்தால் கடன் பிரச்சனை தீர்வதற்கு எந்த காரணத்திலையும் நான் கை நீட்டி கடன் வாங்கக்கூடாதுன்னு வேண்டுங்க. அதுக்கு ஒரு நல்வழிகள் கிடைக்கும். இதை போல் நம்ம இறைவனிடமும் குரு இடமும் வேண்டும் போது நாம் சிந்தித்து வேண்டினால்தான் அந்த வரம் சௌபாகியமாக நமக்கு கிடைக்கும். குருவுடைய அருள் எல்லோருக்கும் நன்மையாக கிடைக்க வேண்டும் என்று நானும் பிரார்த்தனை செய்கிறேன். சிவாய நம. குருவின் துணை.